லோக்பால் அண்டு லோக் ஆயுக்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2010 காலகட்டங்களில் அண்ணா ஹசரேன்னு ஒருத்தர் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினார். அதுல முன்னாள் முதல்வர், டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கூட கலந்துகிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மூமெண்ட் எதுக்காக அப்படின்னா, ஊழல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஒரு பிரைம் மினிஸ்டரே தப்பு பண்ணாலும் பிரைம் மினிஸ்டரை தண்டிக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஒரு யூனியன் மினிஸ்டர் பண்ணாலும் தண்டிக்க சட்டம் கொண்டு வரணும். ஏன் இப்ப சட்டமே இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஆனா அரசியல்வாதிகளை தண்டிப்பதற்காக தனியா ஒரு சட்டமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2013 இதை உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஊழல்களுக்கு எதிராக ஒரு அமைப்பு தான் இதுக்காக போராடுறாங்க அண்ணா ஹசரே தலைமையில. அப்படி போராடுறதன் விளைவு தான் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 நமக்கு வந்திருக்கு. சரியா? லோக்பால் அப்படின்னா சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லோக் ஆயுக்தா அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பின் முக்கிய வேலையே என்ன அப்படின்னா, பொலிட்டீஷியன்ஸ், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், இவங்க இல்லாம முக்கியமான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யார் யாரெல்லாம் கரப்டா நடந்துக்கிறாங்களோ அவங்க மேல அவங்கள தண்டிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. சரியா? இதற்கான சட்டங்களை 2013 கொண்டு வந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான சேர்பர்சனை யாரையும் அமைக்காமே இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு சேர்மேனை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரதமர், எதிர்கட்சி தலைவர் கொண்ட கமிட்டி எல்லாம் தேவை. அப்ப எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில சுப்ரீம் கோர்ட் தானா முன் வந்து ஒரு டெட்லைன் கொடுத்து, எப்போ பாஸ் பண்ண ஆக்ட் இப்போ வரைக்கும் ஏன் ஆள் போடாம இருக்கிறீங்க, அதனால உடனே நீங்க இத ப்ராசஸ் பண்ணி முடிங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட்டதுனால 2019 ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஸ் இவர் தான் லோக்பாலோட ஃபர்ஸ்ட் சேர்மேனா பொறுப்பேற்றுக்கிறாரு. சரியா? இவர் வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இவர் தான் ஃபர்ஸ்ட் லோக்பால் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இப்போ இந்த லோக்பால்ன்ற அமைப்புல யார் யார் இருக்காங்கன்னா, ஒரு சேர்பர்சன் இருப்பாரு. மெம்பர்ஸ் வந்து 8 பேர் இருப்பாங்க. 8 பேர்ல 4 பேர் வந்து நீதித்துறையை சார்ந்தவர்களா இருப்பாங்க. ஜட்ஜஸாவும் லாயர்ஸாவும் இருப்பாங்க. மீதி 4 பேர் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் அப்படி இல்லைன்னா விமனை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருப்பாங்க. இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 2 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா சர்ச் கமிட்டி. இந்த சர்ச் கமிட்டியோட வேலையே என்னன்னா, நல்ல நல்ல ஆளுங்களை வந்து தேடுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி செலெக்ஷன் கமிட்டிக்கு கொடுப்பாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டியில யார் இருப்பான்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் இவர் இருப்பாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா யாருன்னா, எந்த கட்சி ரொம்ப அதிக வாக்குகள் வாங்கியிருக்கோ, அதாவது ஆளுங்கட்சிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சி தான் எதிர்கட்சின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி. சரியா? அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், நீதித்துறையை சார்ந்தவர். ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாரு. இந்த கமிட்டி வந்து யார் யார் பேரை ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அந்த நபர்களை பிரசிடென்ட் நாமினேட் பண்றாரு. சரியா? இவங்க தான் சேர்பர்சனா இருக்கணும், இவங்க தான் மெம்பரா இருக்கணும், பிரசிடென்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்றாரு. இவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேர்பர்சன் மெம்பர்ஸ் இவங்களை வந்து ரிமூவ் பண்றது பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். அப்படி இவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 100 எம்பி, குறைந்தது 100 எம்பி வந்து கையெழுத்து போட்டிருக்கணும், இந்த மெம்பரை ரிமூவ் பண்ணுங்க, அவங்கள ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த 100 எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்ததை பிரசிடென்ட் வாங்கி சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட என்கொயரி பண்ண சொல்லி கொடுப்பாரு. என்கொயரி பண்ணி அவங்க தப்பு தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ். ரொம்ப கஷ்டம். 100 எம்பி வந்து கையெழுத்து போட்டாதான் அவங்கள ரிமூவ் பண்றதை பத்தி யோசிக்க கூட முடியும் நம்மளால. இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எது வரைக்கும் கேட்டா, பிரைம் மினிஸ்டரை இவங்க விசாரிக்கலாம். ஆனா பிரைம் மினிஸ்டரை விசாரிக்க சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சம்பந்தமாவோ இல்ல இன்டர்னல் செக்யூரிட்டி சம்பந்தமாவோ, பப்ளிக் ஆர்டர், அட்டாமிக் எனர்ஜி, ஸ்பேஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு வேலை செய்யறாரு அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டா பிரைம் மினிஸ்டரை தண்டிக்க முடியாது. அதே போல
பிரைம் மினிஸ்டரை தண்டிக்கணும் அப்படின்னா ஃபுல் பெஞ்ச் அப்ரூவல் தேவை. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே வரணும். கன்சென்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ். இவரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கே அதுல இருக்கிற 2% நபர்கள் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் முதல்ல ஓகே சொல்லணும். அப்படி பிரைம் மினிஸ்டர் மேல ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடக்குது அப்படின்னா என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் நடக்குதோ அது எல்லாத்தையும் பப்ளிக்கு பப்ளிஷ் பண்ணணும். கண்டிப்பா கேமரால தான் இருக்கணும். அதை நாடுல இருக்க எல்லாரும் பார்க்கணும். சரியா? அடுத்து யூனியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். இதுல யூனியன் மினிஸ்டர்ஸ், எம்பி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், குரூப் ஏ, பி, சி, டி ரேங்க்ல இருக்கவங்க எல்லாத்தையும் விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அதோட போர்டு மெம்பர், டைரக்டர், ஆஃபீஸர்ஸ், அதோட இன்ஸ்டிடியூஷனோட முக்கியமான ஆட்கள், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து விசாரிக்க இந்த லோக்பாலுக்கு உரிமை உண்டு. அதே போல என்ஜிஓ ட்ரஸ்ட் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபாரின்ல இருந்து சில ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த என்ஜிஓ ட்ரஸ்டோ ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கும் இவங்களுக்கு உரிமை உண்டு. அவங்க மேலேயும் ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களுடைய எமாலுமெண்ட்ஸ்லாம் என்னன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சம்பளம் வருதோ அது லோக்பால் சேர்மேனுக்கும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு என்ன சம்பளம் வாங்குறாரோ அதை மற்ற மெம்பர்ஸுக்கும், இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து எடுக்கிறாங்க. இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பவர்ஸ் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு கேஸை எடுக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லி சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்க. சிபிஐ ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் அந்த கேஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்கு. அதாவது இவங்க சிபிஐ கிட்ட கொடுக்குற கேஸை தான் இவங்களுக்கு உரிமை இருக்கே தவிர சிபிஐ விசாரிக்கிற எல்லா கேஸ்லயும் இவங்க உரிமை கொண்டாட முடியாது. இவங்க சிபிஐக்கு சில கேஸ் ரெஃபர் பண்றாங்கன்னா அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல லோக்பால்ல 2 விங் இருக்கு, என்கொயரி விங், ப்ராசிக்யூஷன் விங். என்கொயரி விங் அப்படின்றது ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. உண்மையாவே இந்த குற்றம் நடந்ததா, என்ன நடந்தது அப்படின்றது போல என்கொயரி பண்ணுவாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தப்பு பண்றாரு அப்படின்னா அவர் மீது வழக்கு போட்டு கோர்ட்ல நடத்துவது ப்ராசிக்யூஷன் விங்கோட வேலை. இதுக்கான டைம் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க என்கொயரியை 60 நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை சிபிஐக்கு இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 6 மாசத்துல சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 6 மாசத்துக்கு மேல போகுது அப்படின்னா லோக்பாலோட அப்ரூவல் ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் தேவை. சரியா? அடுத்து ப்ராப்பர்ட்டி கன்ஃபிஸ்கேஷன். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு, அவர் மீது வழக்கு நிலுவையில தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட வழக்கு நிலுவையில இருக்கும்போதே இவர் இந்த மாதிரியான பணத்தை வச்சுதான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சது அப்படின்னா உடனே அவரை அந்த கேஸ் முடியறதுக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணலாம், அந்த சொத்தை பறிமுதல் பண்ணலான்னு சொல்றாங்க. அந்த கேஸ் முடியறதுக்கு முன்பு கூட இந்த லோக்பால் கேசஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டை வச்சு கேஸை ஃபாஸ்ட்டாக நடத்துறதுக்கும் இவங்களுக்கு உரிமை உண்டு. இதுதான் இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் சில இஷ்யூஸ் இருக்கு. என்னென்ன இஷ்யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காக இவங்க எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. கவர்மெண்ட் சில நேரத்தில் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்க டிலேவும் பண்ணுறாங்க. இவங்களோட டைம் ஃப்ரேம் லிமிட்டேஷன், அதாவது 7 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய வழக்கை தான் இவங்க எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊழல் நடக்குது, ஒரு அமைச்சர் அவர் அமைச்சரான முதல் வருஷத்திலே ஊழல் பண்றாரு. அவர் அடுத்த 4 வருஷத்துக்கு அமைச்சரா இருப்பார் இல்லையா? ஒரு அமைச்சரோட டென்யூர் 5 வருஷம். அப்ப அடுத்து அவர் 4 வருஷத்துக்கு அமைச்சரா இருப்பாரு. அவர் அமைச்சரா இருக்கிற பீரியட்ல யாரும் அவர் மீது குற்றம் கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ 7 வருஷத்துக்குள்ளதான் இவங்க எடுத்து விசாரிக்கணும். 7 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதை அவங்க எடுத்து விசாரிக்க கூடாது. ஒரு லார்ஜ் ஸ்கேம் இருக்குன்னா அது 15 வருஷம் கழிச்சு கூட வெளியே வரும். ஆனா அதை விசாரிக்க இவங்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி யாராவது பெட்டிஷன் இவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இவங்க கேஸ் எடுத்து விசாரிக்க முடியும். சூ மோட்டோவா எடுத்து விசாரிக்க முடியாது. சூ மோட்டோன்னா இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னா டிவி பார்த்துட்டு இருக்காரு, ஒரு பிரச்சனை நடக்குது, நியூஸ் பார்க்கறாருன்னா அந்த பிரச்சனையை தானா முன் எடுப்பாரு அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா. ஆனா இவங்களுக்கு சூ மோட்டோ அதிகாரம் கிடையாது. யாராவது கரப்ஷன் நடந்துச்சுன்னு சொல்ற வரைக்கும் இவங்க வெயிட் தான் பண்ணி ஆகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதே போல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லோக் ஆயுக்தா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது வீக்கா தான் இருக்கு, இன்னும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதோட பவர்ஸை லெஜிஸ்லேச்சர் ப்ராப்பரா டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. வே ஃபார்வர்டு என்னன்னா லோக்பால ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா மாத்தணும்னு கொடுத்துருக்காங்க. அதே போல லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு இஷ்யூ வந்தா யாரு ஆளுங்கட்சிக்கு அப்புறம் அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் லீடர் ஆஃப் த அப்போசிஷனா கொண்டு வரணும். ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்போதான் இந்த
கம்ப்ளைண்ட்டில் இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சி, இந்த டே டு டே அஃபேர்ஸ் எல்லாம் இவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷனை அதிகப்படுத்தணும். விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, இங்கே ஒரு ஊழல் நடந்துருச்சு வந்து பாருங்கன்னு முதல்ல சொல்கிறவங்க தான் விசில் ப்ளோயர். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் லோக்பால். எல்லாம் சொல்லியாச்சு. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த நோட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள்.